ஹலோ ஆஸ்பென்ட்ஸ், வெல்கம் டு ராஜு ஸ்டடி சர்க்கிள். இது ஸ்டடி மோட்டிவேஷன் வீடியோவில் டெய்லி ஸ்டடிகளோட ரியல் விளாகாக தான் இதை நான் பார்க்குறேன். இன்றைக்கி டார்கெட் சிம்பிள் தான். தமிழில் 8th நியூ புக்கில் உள்ள எல்லா சொல்லும் பொருளும் முடிச்சிடலாம். திருக்குறள் காலம் அறிதல் அதிகாரத்துலேருந்து உள்ள அந்த 10 குறளை படிச்சுட்டு அதை சார்ந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்க்கலாம். அதுதான் இன்றைக்கி என்னோடய பிளான். திருக்குறள் எப்படி படிக்கணும்னா நீங்கள் டெய்லி 5 திருக்குறள் படித்தாலே போதும். ஏன்னா திருக்குறள் டெய்லியும் படிங்க, அதுதான் நம்மளை செல்ஃப் மோட்டிவேஷனாக வச்சுக்கிறது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் மார்னிங் ஏஞ்சோடனே ஒரு 5 திருக்குறள் படிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் உங்களோட ஸ்டடி பிளானை ஸ்டார்ட் பண்ணால் கூட இன்னும் பெட்டராக இருக்கும். பெரிய ரூம் இல்லை, ஏசி இல்லை, பட் இந்த டேபிள் தான் நம்ம ஃப்யூச்சரை டிசைட் பண்ண போகுது. நான் எப்படி சொல்லும் போல் படிப்பேன்னா, ஃபஸ்ட் எல்லாத்தையும் ஒரு காமனாக ரீட் பண்ணிவிட்டு அதுக்கு முன்னாடி என்ன பண்ணோன்னா ஒரு கையை வச்சு ஒரு சைடை மட்டும் மறைச்சிட்டு நான் சொல்லி பார்ப்பேன். எனக்கு ஏதாவது மறந்துச்சுன்னா அதுக்கப்புறம் அதை ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு இது மறந்துட்டு அப்படிங்கிறத திரும்பி ரீகால் பண்ணிப்பேன். அப்புறம் மறந்ததை மட்டும் என்ன பண்ணோன்னா இந்த அபாயக்குடி அதுமாரி போட்டு வச்சுப்பேன். ஏன்னா அடுத்து நம்ம ரிவிஷன் பார்க்கும் அந்த மறக்கிறத மட்டும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக பார்த்துக்கலாம். நானும் உங்களை மாதிரி தான் ஆஸ்பென்ட்ஸ். 2026 எப்படியாவது இலக்கை அடைஞ்சிடணும் அப்படிங்கிற ஒரே குறிக்கோளோட ஓடிக்கிட்டு இருக்கேன். 1000 உறவுகளால் தர முடியாத ஒரு பலத்தை அவமானம் நம்மளுக்கு தரும். இந்த அவமானம் கற்றுத்தந்த பாடம் நமக்கு அவ்வளோ ஈஸியாக மறந்துடாது. புகழ்ந்தால் என் உடல் புல்லரிக்காது, இகழ்ந்தால் என் மனம் இறந்து விடாது. கொள்வோர் கொள்க, குறைப்போர் குறைக்க, உள் வார்த்தை உடம்பு தொடாது. நானே தொடக்கம், நானே முடிவு, நான் உரைப்பது தான் நாட்டின் சட்டம் அப்படின்னு கண்ணதாசன் அழகாக நமக்காகவே சொல்லியிருக்காரு. போற்றோர் போற்றட்டும், தூற்றுவோர் தூற்றட்டும் அப்படின்னு நம்ம இலக்கை நோக்கி ஓடிக்கிட்டே இருப்போம். முயற்சிகளை கைவிடாத வரை தோல்வியே நமக்கு கிடையாது. தேங்க்யூ.